வணக்க மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்களுக்காக மத்திய அரசு ஒரு வருடத்திற்கு 436 ரூபாய் செலுத்தினால் போதும் 2 லட்சம் ரூபாய் பணம் தரக்கூடிய ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அது என்ன திட்டம், அந்த திட்டத்தில் சேருவதற்கான நிபந்தனைகள் மற்றும் என்னென்ன ஆவணங்களை கொடுக்கணும், எப்படி விண்ணப்பிக்கணும் என்பது போன்ற கூடுதலான தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நாங்கள் சொல்லக்கூடிய தகவல்கள் முழுசா உங்களுக்கு தெரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மக்களே, நமது நாட்டில் ஏழை எளிய மற்றும் நடுத்தர பிரிவு மக்களின் நலனை கருத்தில் கொண்டு மத்திய அரசால் 2 லட்சம் பண பலன்கள் கொடுக்கக்கூடிய ஒரு திட்டத்தை தொடங்கியிருக்காங்க. அது என்ன திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா ஆயுள் காப்பீடு திட்டம். வாழ்க்கையில் பிரச்சனைகள், நெருக்கடிகள், சவால்கள் எப்படி வரும் என்று யாராலும் கணிக்க முடியாது. எனவே அந்த மாதிரியான நிச்சயமற்ற சூழ்நிலைகளுக்கு உதவும் வகையில் கடினமான காலங்களில் பாதுகாப்பை வழங்குவதற்காக நமது நாட்டில் பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா, அடல் பென்ஷன் யோஜனா போன்ற பல்வேறு சமூக பாதுகாப்பு திட்டங்களும் நடைமுறையில் இருக்கிறது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் பணப்பலன்கள் கொடுக்கக்கூடிய பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா அப்படிங்கிற திட்டம் பொதுமக்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கிறது. இந்தியா முழுவதும் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய தனிநபர்களுக்கு மிக குறைந்த பிரீமியம் தொகை கொண்ட ஆயுள் காப்பீட்டு திட்டத்தை வழங்க வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தில் பிரதமர் மோடியால் தொடங்கப்பட்ட திட்டமே பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா. வங்கிகள் மற்றும் தபால் நிலையங்கள் மூலமாக செயல்படுத்தப்படும் இந்த திட்டத்தின் கீழ் குறைந்த பிரீமியம் தொகையில் தனிநபர் ஒருவருக்கு ஆண்டுக்கு 2 லட்சம் ரூபாய் வரை ஆயுள் காப்பீடு வழங்கப்படுகிறது. மக்களே, இந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதார ரீதியாக பின்தங்கிய நிலையில் உள்ள ஏழை மற்றும் எளிய மக்களுக்கு அவர்களின் கஷ்ட காலங்களில் நிதி உதவி மற்றும் மருத்துவ காப்பீட்டை மலிவு விலையில் வழங்க வேண்டும் என்பதே பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். இது அவசர காலங்களில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் சுமையை தணிக்க மிகப்பெரிய அளவில் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களே, பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு இன்சூரன்ஸ் பாலிசியினுடைய காலம் 5 வருடம் ஆகும். ஆனால் இந்த திட்டத்தினுடைய காப்பீட்டு காலம் 1 வருடம் மட்டுமே. இருப்பினும் பாலிசிதாரர்கள் இந்த காப்பீட்டு காலத்தை தேவைப்பட்டால் ஆண்டுதோறும் புதுப்பித்துக் கொள்ளும் சிறப்பு வசதியும் உண்டு. இந்த திட்டத்தின் கீழே காப்பீடு எடுத்த 1 வருடத்திற்கு பிறகு ஒவ்வொரு பாலிசிதாரருக்கும் 2 லட்சம் காப்பீடு தொகை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இதில் காப்பீடு செய்த பாலிசிதாரர் எதிர்பாராத விதமாக இறந்துவிட்டால் அந்த காப்பீடு தொகை முழுவதும் பாலிசிதாரரின் குடும்ப உறுப்பினர்கள் அல்லது வாரிசுதாரருக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிரதம மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா திட்டத்தின் மிகவும் கவர்ச்சிகரமான நன்மையில் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலிவு விலையில் இருக்கக்கூடிய பிரீமியம் தான். அதாவது தனிநபர் ஒருவருக்கு ஆண்டுக்கு 436 ரூபாய் பிரீமியம் செலுத்த வேண்டும். 1 வருடத்திற்கு பிறகு 2 லட்சம் காப்பீடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோடு மக்களே, இதுல இன்னொரு வசதியும் கொடுத்திருக்காங்க. இது என்ன அப்படின்னா, இந்த பாலிசி திட்டத்தில் போர்ட்டபிலிட்டி வசதியும் உள்ளது. அதாவது பாலிசிதாரர்கள் தங்களுடைய காப்பீடை ஒரு வங்கியிலிருந்து மற்றொரு வங்கிக்கு எளிமையாக மாற்றிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்திற்கு பார்த்தீங்கன்னா வரி சலுகையும் கொடுக்கறாங்க. இந்த திட்டத்திற்கான முதிர்வு காலம் என்று எதுவும் கிடையாது. பாலிசிதாரர் இறந்து விட்டால் காப்பீடு தொகை மட்டும் வழங்கப்படும். இந்த பாலிசிக்கு செலுத்தப்படும் பிரீமியத்திற்கு வருமான வரி சட்டத்தின் பிரிவு 80C கீழ் வரி விலக்கும் அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களே, இதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல காப்பீட்டு திட்டங்களில் மருத்துவ பரிசோதனை மிகவும் அவசியம். ஆனால் இந்த PMJJBY பாலிசியை எடுப்பதற்கு எந்த விதமான மருத்துவ பரிசோதனையும் தேவையில்லை. காப்பீட்டு பாலிசியின் ஒப்புதல் கடிதத்தில் சில நோய்கள் குறிப்பிடப்பட்டு இருக்கும். அந்த நோய்களால் நீங்கள் பாதிக்கப்படவில்லை என்பதை மட்டும் எழுதி தந்தால் போதுமானது. பொய்யான அல்லது தவறான தகவல் அளித்தால் இந்த திட்டத்தின் மூலமாக பலன் கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களே, இந்த திட்டத்தில் இணைவதற்கான நிபந்தனைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 18 வயது முதல் 55 வயதிற்கு மிகாமல் இருக்க வேண்டும். வங்கி அல்லது போஸ்ட் ஆபீஸில் சேமிப்பு கணக்கு வைத்திருக்க வேண்டும். அதே போல உங்களுடைய ஆதார் அட்டை காப்பீடு பயன்படுத்தும் போது வங்கி கணக்குடன் கட்டாயம் இணைக்கப்பட்டு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு தனிநபர் பல்வேறு வங்கிகளில் பல சேமிப்பு கணக்குகளை வைத்திருந்தாலும் அவற்றில் ஒரே ஒரு வங்கி கணக்கின் மூலமே இந்த திட்டத்தின் மூலம் சேர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க நிறைய
அக்கௌண்ட் வச்சிருந்தாலும் அதில் ஏதாவது ஒரு பேங்க் அக்கௌண்ட் மூலமாகவே இந்த திட்டத்தில் சேர்ந்து கொள்ள முடியும். ஒரு தனிநபர் ஒரே ஒரு ஜீவன் ஜோதி பீமா யோஜனா பாலிசியை மட்டுமே வைத்திருக்க அனுமதிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்திற்கு சேர்வதற்கு என்னென்ன ஆவணங்களை கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, ஆதார் அட்டை, மொபைல் எண், வங்கி பாஸ்புக் மற்றும் பேன் கார்டு போன்ற தகவல்களை எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திட்டத்தின் கீழ் பாலிசி எடுக்க முதலில் நீங்கள் சேமிப்பு வங்கி கணக்கு வைத்திருக்கும் வங்கி அல்லது போஸ்ட் ஆபீஸிற்கு நேரில் சென்று திட்டத்தை பற்றி எடுத்து கூறுங்கள். அங்கு உங்களுக்கு PMJJBY பதிவு படிவம் ஒன்றை கொடுப்பார்கள் அல்லது வங்கியின் அதிகாரப்பூர்வ வலைதளத்திலிருந்து இந்த விண்ணப்பத்தை நீங்கள் பதிவிறக்கம் செய்யலாம். தற்பொழுது தங்களுடைய பிறந்த தேதி, பெயர், ஆதார் எண், மொபைல் நம்பர், முகவரி போன்ற அடிப்படையான விவரங்களை பூர்த்தி செய்து பின்னர் அனைத்து தேவையான தகவல்களையும் துல்லியமாக நிரப்பப்பட்டுள்ளதா என்பதை உறுதி செய்து கொண்டு வங்கி மேலாளரிடம் சமர்ப்பித்து விடவும். பிறகு சேமிப்பு அக்கவுண்டிலிருந்து பிரீமியம் தொகை ஆட்டோ டெபிட் ஆவதற்கான செயல்முறையை முடித்துவிட்டு உங்களுக்கு ஒரு ஒப்புகை அல்லது பதிவுச் சான்றிதழ் ஒன்றை வழங்குவார். அவ்வளவுதான், உங்களுக்கான PMJJBY இன்சூரன்ஸ் பாலிசி அக்கவுண்ட் தொடங்கப்பட்டுவிடும். மக்களே, இந்த திட்டத்திற்கான பலன்களை எப்படி பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திட்டத்தின் கீழ் பாலிசி எடுப்பவர்கள் தனக்கென ஒரு வாரிசுதாரரை போட்டுக்கொள்ளலாம். பாலிசிதாரர் இறந்துவிட்டால் காப்பீடு தொகை முழுவதும் வாரிசுதாரருக்கே வழங்கப்படும். அந்த தொகையை பெற வாரிசுதாரர் பாலிசிதாரரின் PMJJBY காப்பீடு தொடங்கிய வங்கியை அணுக வேண்டும். பின்னர் பாலிசிதாரரின் இறப்புச் சான்றிதழ், காப்பீடு கோரிக்கை படிவம், வெளியேற்ற ரசீது, ரத்து செய்யப்பட்ட காசோலை ஜெராக்ஸ் நகல் ஆகியவற்றை சமர்ப்பித்து காப்பீடு தொகையை பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மேலும் அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்டுகளையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.